நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் விக்ரம்காக ஒரு டாஸ்க் தந்திருக்காரு. விக்ரம பொறுத்த வரைக்கும் நல்லா காமெடிலாம் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி நீங்க ஹவுஸ்மேட்டை வச்சு காமெடி பண்ணுங்க, ஸ்கிட் மாதிரி தந்து பர்ஃபார்ம் பண்ண வைங்கன்ற மாதிரி சொன்னாரு. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, வியானா அதுக்கப்புறம் சுபிக்ஷா வச்சு ஒரு ஸ்கிட் பண்றாரு. அதாவது நேத்து நடந்த விஷயத்த ஒரு நியூஸ் வாசிக்கிற மாதிரி காமெடி கலந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வியானா இருக்காங்கல்ல, நியூஸ் வாசிக்கிறவங்க எப்படி வாசிப்பாங்களோ அந்த மாதிரியே பண்ணிட்டு வீட்டில் நடந்த விஷயத்தையும் காமெடியா சொன்னாங்க. ஓரளவுக்கு வியானா பரவாயில்லையா பண்ணிட்டாங்க. ஆனா சுபிக்ஷாக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் நர்வஸா தான் இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லமா பண்ணுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சுபிக்ஷா பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபன்னுக்காக தான் பேச போறேன், யாருமே பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்க்ளைமர்லாம் போட்டு தான் பேச ஆரம்பிச்சாங்க. நேத்து ஒரு சண்டை நடந்தது பாத்தீங்களா பார்வதியை வச்சு, அதை பத்தி தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது நேத்து நைட்டு பார்வதி பஜாரி மாதிரி நடந்துகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பார்வதி ஷாக் ஆகுறாங்க, மற்றவங்களாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா நிறுத்தல, மேற்கொண்டு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதாவது சண்டை நடந்தது பாத்தீங்களா, கனிக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கு ஸ்ட்ரைக்லாம் நடந்தது இல்ல, அதை பத்தி இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல எதிர்பார்க்காத கமருதீன் தடுக்கிறாரு. இல்ல இல்ல நீ இந்த மாதிரி பேசினது தப்புன்னு சொல்றாரு. எனக்கு ஷாக் ஆயிருச்சு, எது கமருதீன் தடுக்கிறாரா, இவரே இந்த மாதிரி தானே பேசுவாரு, இவர் என்ன தடுக்கிறாருன்னு பார்த்தா இல்ல இல்ல இது கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு, இது நல்லா இல்லைன்ற மாதிரி தடுத்துட்டாரு. இப்ப பார்வதியை இவங்க பங்குக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு சுபிக்ஷா இருக்காங்கல்ல, நான் முன்னாடியே தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஜாலிக்கு தான் பண்றேன்னு சொல்லிட்டு தான் பண்ணேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல ஜாலிக்குனாலும் ஒரு லிமிட் இருக்கு, இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. பார்வதி கடுப்பானது எங்க தெரியுமா, இவங்க பஜாரின்னு சொன்னது கூட கிடையாது. இவங்க பஜாரின்னு சொன்னோன்னே வீட்டில் இருக்க எல்லாருமே சிரிச்சு அதை என்ஜாய் பண்றாங்க பாத்தீங்களா. நீ பண்றது தப்புனா சிரிச்சு அதை என்ஜாய் பண்றதும் ரொம்ப தப்பு, இதை என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. விக்ரமும் நடுவில் பூந்து பேசிட்டாரு. ஆமா நம்ம காமெடி தான் பண்றோம், மற்றவங்களோட மனசு கஷ்டப்படாத மாதிரி தான் நம்ம காமெடி பண்ணணும், ஒருவேளை கஷ்டப்பட்டுச்சுனாலும் பிரச்சனை கிடையாது, சட்டுன்னு காலில் விழுந்துடணும், மன்னிப்பு கேட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதையும் இவர் காமெடியா தான் சொல்லிட்டாரு. பார்வதிக்கு லைட்டா விக்ரம் மேலேயும் ஒரு கோவம் ஏற்பட்டு, ஏன்னா இந்த விஷயத்தை இவர் ரொம்ப காமெடியா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது இன்டைரக்டா பார்வதியை நேத்து நைட்டு நடந்த சம்பவத்தை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாரு. சோ பார்வதி இந்த இடத்துல கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் தெரியுது. ஃபுல் வீடியோவை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன நடந்ததுன்றது தெரியும்.